இப்ப நான் சொல்றது பிறந்த தேதி 7 கேது. இவர் அமைதியான குணம், விட்டு குடுத்து போகக்கூடிய தன்மை, உதவக்கூடிய குணம், தெய்வ பக்தி எல்லாம் இருக்கும். எந்த பிரச்சனையும் சமாளிப்பாரு. திரைப்படத் துறையிலோட வெற்றி பெறலாம். கற்பனா சக்தி உள்ளவரு. குடும்பத்திலயும் குழப்பங்கள சந்திப்பாரு. காதல், காம உணர்ச்சிகள் தலை தூக்கும். பிடிவாதம், முன்கோபம் இருக்கும். பிறர் விஷயத்துல தலையிட மாட்டாரு. துறவியா போகலாம்னு கூட நினைப்பாரு. காசி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை போன்ற கோயில்ல சாமியாரா உட்கார்ந்திருப்பார். இந்த 7 கேதுல பிறந்தவத. கேது பகவான் குடும்பத்திலையும் தொழிலையும் கை வைப்பாரு. குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கலாம். கேது அயல்காரகன், அதனால அயல் நாட்டுல போய் வசிக்கலாம். சினிமாவிலையும் அரசியல்லையும் பெயர் அதிர்ஷ்டமா இருந்தா ஜெயிக்கலாம். சொந்த தொழில்ல ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம். குடும்பத்திலையும் யாரு சரியில்லைன்னு என்று தப்பு கணக்கு பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா இவர் மட்டும் மாத்திக்க மாட்டாரு. எதையும் எதிர்த்துத்தான் பேசுவாரு. இவருக்கு உதவி செய்யக்கூடிய உண்மையான நண்பர்கள் அவ்வளவா இருக்காது. பேசுவதை கூட முன்னால தயாரிச்சுக்கிட்டு தான் பேசுவாரு. தற்கொலை எண்ணங்கள் கூட தலை தூக்கும். லேட்டா திருமணம் நடக்கும். குழந்தை பிறப்பு தடை, தொழில் தடை ஏற்படும். கோபம் வந்தா பேச்சுல நெருப்ப கொட்டுவாரு. மலச்சிக்கல், வாய்வு, மூட்டு வலி, தோல் கட்டிகள், சுகரு, ஹார்ட் நோய்கள் ஏற்படும். கீரை வகைகள், திராட்சை, அன்னாசி, யோகா, தியானம் செய்வது ரொம்ப நல்லது. இது பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். இதை பயன்படுத்திங்க.